ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா விஷயங்களுக்காய், எல்லா காரியங்களுக்காய், கஷ்டம், நஷ்டம், துன்பம், துக்கம், வேதனை எந்த காரியமாய் காணப்பட்டாலும் உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற வேதனைகள், துக்கங்கள், பலவித இன்னல்கள் உங்கள் இதயத்தில் காணப்படலாம். எல்லாவற்றுக்காய் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகிறது. அப்போ எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால். அப்போ முதலாவது நாம் ஸ்தோத்திரம் செய்ய கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கு பலன் தருகிறவரே அவர்தான். அப்போது அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும்படியாய், நம்முடைய தேவைகளை சொல்வதற்கு முன்பாய், நம்முடைய காரியங்களை ஆண்டோடைய சமூகத்திலே ஏறெடுப்பதற்கு முன்பாய் முதலாவது ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பமாய் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது.